இன்றைய தினத்திலும் உன்னத பாட்டு புஸ்தகத்தின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இது 8வது பாகம். இதற்கு முந்தைய பகுதியை பார்க்காதவர்கள் அதை பார்த்து விட்டு இதை பாருங்கள், அப்பொழுதுதான் புரியும். இல்லாவிட்டால் உங்களுக்கு இது விகற்பமாக தோன்ற வாய்ப்பு உண்டு. இந்த நாளிலும் ஏற்கனவே பார்த்தோம், கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை அவர்கள் எப்படி சரி செய்து கொண்டார்கள் என்று பார்த்தோம். மாறி மாறி பிளேம் செய்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பை பிரிந்து அவர்களை சேர்த்து வைத்தது. அவருடைய பிரிவுக்கு காரணமான சின்ன சண்டையை காட்டிலும் அவருடைய அன்பு பெரிதாக இருந்ததால் அந்த சண்டை எல்லாம் பெரிய காரியமாக அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நாளிலும் பிரிவுக்கு பின்பான அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே அவர்கள் மறுபடியும் கூடி வாழுகிறார்கள், கட்டிலே கூடி திளைக்கிறார்கள். அப்பொழுது இந்த கணவன் மனைவியை வர்ணிக்கிறார். இந்த வர்ணனையை படித்து பாருங்கள். ஏற்கனவே நாம் படித்தோம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். அவர்களுடைய முதல் இரவு அறையிலே அன்றைய தினத்திலும் அவர்கள் எப்படி கூடி வாழும்போது ராஜா கணவனை வர்ணிக்கிறதை நாம் பார்த்தோம். இந்த 2 வர்ணங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள், எந்த வித்தியாசமும் இருக்காது. அதாவது அன்பிலே எந்த குறைச்சலும் இருக்காது, இன்னும் பெருகித்தான் இருக்கு. மனைவியை புகழ்ந்து தள்ளுகிறார். இங்கே பிரிவுக்கு பின்பதாகவும், பிரிந்து இணைந்தார்கள் பின்பதாகவும் என்னது, இந்த கணவன் மனைவியை புகழ்ந்து தள்ளுகிறார். உன் கழுத்து அப்படி இருக்கிறது, உன் மார்பகம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி மனைவியை புகழ்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனித வாழ்க்கையிலே பல வேளைகளிலே பிரிவு வரும். குடும்பத்திலே ஆகட்டும், சமூகத்திலே ஆகட்டும், பல வேளையிலே பிரிவு வரும். பிரிந்த பின்பாக ஏதோ ஒரு வழிகளை சேர்ந்து விடுவார்கள். ஆனால் சேர்ந்த பின்பதாக உள்ள வாழ்க்கை பல வேளைகளிலே அதற்கு முந்தைய வாழ்க்கை போல இருக்காது. சிலர் சொல்லுவார்கள், நான் மன்னித்து விட்டேன், நான் மறந்து விட்டேன், ஆனானது ஒரு இனி உங்களிடத்தில் பழகும்போது ஒரு லிமிட்டோட தான் நான் பழகுவேன் அப்படி என்று சொல்லிக் கொள்வார்கள். லிமிட்டை மீறினா மறுபடியும் நமக்குள்ள பிரச்சனை வரும். ஆகவே இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் லிமிட்டோட தான் இருப்பேன் அப்படி என்று சொல்வது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே இவர்கள் பிரிந்து இணைந்தார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் ஒருவர் அந்த காரியத்தையே மறந்து விட்டார்கள், மெய்யாகவே மறந்து விட்டார்கள். இன்றைக்கு சிலர் நான் மன்னிப்பேன், ஆனால் அந்த விஷயத்தை மறக்கவே மாட்டேன். அன்புக்குரியவர்களே, அதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. உண்மையிலேயே தவறு செய்த ஒருவரை மன்னித்தோம் என்று சொன்னால் அந்த விஷயம் நம்முடைய இருதயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம என்ன மன்னிக்கிறார்? நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அவர் தேவனிடத்தில் நாம் பாவி என்று உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது மன்னித்து விட்ட, நீ ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தானே என்று சொல்லி அதை மறக்காமல் வைத்திருக்கிறவர் அல்ல. அவர் மன்னித்தார் என்றால் அவர் மறந்தே விட்டார் என்றுதான் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, நாம் தான் பல வேளைகளிலே மன்னிப்பு வேறு மறப்பது வேறு என்று நினைத்துக் கொள்கிறோம். மன்னிப்பு என்றால் அந்த விஷயத்தை அப்படியே மறந்து விடுவதும் தான். ஆகவே பல வேளைகளில் சிலர் சொல்வதுண்டு, உடைந்த கண்ணாடியை மறுபடியும் ஒன்றிணைக்கலாம், ஆனால் அந்த விரிசல், அந்த ஒட்டின அந்த கோடு அப்படித்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அது கண்ணாடிக்கு வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. உடைந்ததை ஒட்ட வைத்தால் மறுபடியும் பழசை போல நன்றாக ஒற்றுமையோடு வாழ முடியும். தேவ அன்பு இருந்தார். இவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது. பிரிந்தவர்கள் இணைந்தார்கள். இணைந்த பின்பு அவருடைய வாழ்க்கை பார்க்கும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்தவித விரிசலும் இல்லை. பல வேளைகளில் பிரிந்தவன் ஏதோ பிரச்சனை காரணமாக பிரிந்து மறுபடியும் இணைந்த பின்பதாக பல வேளை பழசை நாம் ஞாபகப்படுத்துவோம். நீ அன்னைக்கு அப்படி பண்ணாதானே, நீ அன்னைக்கு இப்படி பண்ணவன் தானே, அப்படி என்று சொல்லும் போது மறுபடியும் பிரச்சனை வரும். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. இப்போ புதிய வாழ்க்கை பிரிந்து இணைந்து விட்டார்கள். மறுபடியும் அதே பழசை தோண்டிட்டு இருக்கல, அண்ணன் நீ தான் காரணம், அன்னைக்கு பண்ணதுக்கு நீ தான் காரணம் என்று சொல்லி மாறி மாறி பிரச்சனையை உண்டு பண்ணவில்லை. மாறாக அதை கூடி இன்பமாக மகிழுகிறார்கள். கணவன் மனைவியை புகழ்கிறார், மனைவி கணவனை புகழ்கிறார். மனைவி சொல்லுகிறார், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மே, அவர் அன்பு என் மேல் இருக்கிறது. பிரிந்த பின்பதாக அன்பிலே குறைச்சல் இல்லை, பிரிந்து இணைந்த பின்பதாக அன்பிலே மாற்றம் இல்லை. சிலர் அந்த வஞ்சகத்தை பிரிந்து இணைவார்கள், ஆனால் மனதுக்குள்ளாக ஒரு சின்ன வஞ்சகம் இருக்கும். அன்னைக்கு எப்படி பண்ண, இவள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இவள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறான். அன்புக்குரியவர்களை, குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சச்சரைகள் வருவதை அது மனதிலே போட்டு வைத்திருக்க கூடாது. இவர்கள் அதை வைத்திருக்கவில்லை. என் நேசர் என்னுடையவர்,
நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. இந்த அன்பு தாம்பத்திய வாழ்க்கையும் பாதிக்கவில்லை. அவள் கூப்பிடுகிறாள், வாரம் நேசரே, நம்ம என்னது வெளியே ஹனிமூன் போவோம். பாருங்க, சொல்லுங்க, வாரம் நேசரே, வயல்வெளியிலே போய் கிராமங்களிலே தங்குவோம். நம்ம என்னது வெளியிலே நம்ம 2 பேரும் உல்லாசமாக சுற்றுவோம். மறுபடியும் அந்த ஜாலிய அந்த கணவனோடு அல்லது வாழ்க்கை துணையோடு ஜாலியாக இருக்கின்ற அந்த அனுபவம் சொல்லுகிறான். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததா என்றும் மாதடன் செடிகள் பூ பூத்ததா என்றும் பார்ப்போம். அங்கே வைத்து என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். பெண் சொல்லுகிறாள், நம்ம ராத்திரியில கிராமங்களில் போய் தங்குவோம், தங்கிட்டு காலையில் எழும்பி தோட்டத்துக்கு போவோம், அங்க வச்சு என்னோட அன்பின் உச்சத்தை உமக்கு தருகிறேன், என்னோட உடலை முழுமையாக உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றுதான் அங்கே சொல்ல வருகிறார். அப்போ மறுபடியும் அவர்களுடைய குடும்ப உறவு, தாம்பத்திய உறவு இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, மறுபடி முன்பு இருந்ததை போல சரியாக இருக்கிறது. அவள் சொல்லுகிறார், தூதாயும் பழம் வாசனை வீசும், நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகல அருமையான கனிகள் உண்டு, என் நேசரே அவைகளை உமக்கு தருவேன். அதாவது மனைவி சொல்லுகிறார், உண்மைதான், நான் திருப்தி செய்கிறேன், எல்லாவற்றையும் என் உமக்கு தருகிறேன், நீர் என்ன நல்லாக அனுபவிக்கலாம் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறாள். என்றால் ஏற்கனவே ஒரு பிரிவு வந்ததல்லவா, பிரிவுக்கு பின்புள்ள வாழ்க்கையிலே எந்தவித குறைபாடும் இல்லை, விரிசல் இல்லை. ஏற்கனவே அந்த சின்ன சண்டை இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கவில்லை. இங்கே சொல்ல இருக்கிற காரியம், குடும்பத்திலே ஒருவேளை சில சண்டைகள் வந்தாலும் அந்த சண்டைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லாதீர்கள். இங்கே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சண்டை வந்ததல்லவா, ஒன்று பாட்டிலே பார்த்தோம். அந்த சண்டை இவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் முன்பு இருந்ததை விட அதிகமாக அன்பு, அதிகமான ஊடல். ஆகவே மன்னிப்பேன் மறக்க மாட்டேன் என்கின்ற நிலைமை இல்லை. மன்னிப்பு என்பதை எல்லாவற்றையும் மறப்பதையும் உள்ளடக்கியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.